ஒரு அப்பார்ட்மெண்ட்டு விலை 5 கோடி 6 கோடி ரூபாய். அந்த கட்டுமானத்தில் இருக்கிறவருக்கு நிறுவனத்துக்கு இந்த குடிசைகள் இங்கே இருக்கிறது பொறுத்து கொள்ள முடியல. இந்த குடிசைகள் இங்கே இருந்தால் அந்த 5 கோடி வாங்கக்கூடிய பெரிய மனிதர்கள் வாங்க மாட்டார்கள். ஆகவே நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு பொய்யான வழக்கை தொடுத்து திடீரென்று இடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதிலே கூட ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொண்டு மாண்ட செய்தி கூட வந்தது. நேரடியாக அங்கே போய் கேட்டோம். அன்றைக்கு சட்டமன்றம் நடந்து கொண்டிருந்தது. அரசாங்கத்தை பார்த்து கேட்டோம், எங்களுக்கு 2 வழி தான் இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கிற மக்களை அப்புறப்படுத்திட்டீங்க, அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. 2 வழி தான். ஒன்று, இந்த மக்களை நாங்கள் இந்த கட்டியிருக்கிற மாளிகையில் சென்று நாங்கள் குடியமர்த்த போகிறோம். அப்படி இல்லைன்னா நேரடியாக சட்டமன்றத்திலே சட்டமன்றத்துக்குள்ளேயே குடியமர்த்துகிற போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கும்னு நாங்கள் அறிவித்தோம். அறிவித்த பிறகு தான் அன்று மாலையே அமைச்சர்கள்லாம் தலையிட்டு அந்த இடிக்கப்பட்ட அவ்வளவு பேருக்கும் 180 பேருக்கும் வீடு கொடுக்குற நிலைமை. ஒவ்வொரு இடத்திலேயும் வீடுகளை இடித்து தரைமட்டமாக்குவதும் தூக்கி வீசுவதும் அவர்கள் மீண்டும் அந்த வீடுகளை பெறுவதற்கு எவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டி இருக்கிறது என்பது பார்த்தால் நமக்கு கொடுமையாகத்தான் இருக்கிறது. எனவே இன்றைக்கு நகரங்கள் சாதாரண பேரூர்கள் நகரங்களாக மாறுகிறது, நகரங்கள் நகராட்சிகளாக மாறுகிறது, நகராட்சிகள் மாநகராட்சிகளாக மாறுகிறது. இன்றைக்கு மாநகராட்சிகள் பெரும் மாநகராட்சிகளாக மாற்றப்படுகிற அளவுக்கு தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்தியாவிலே நகர்மயம் அதிகமாக நடக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு மாறி இருக்கிறது.